குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைசூர் அண்ட் இட்ஸ் ரெசிடென்ஸ் டு பிரிட்டிஷ் எக்ஸ்பென்ஷன்ஸ். அதாவது மைசூரும் அதில் பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட ஆட்சியை விரிவாக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுவும் அதனால் வரக்கூடிய எதிர்ப்புகளையும் தான் இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? த ஸ்டேட் ஆஃப் மைசூர் ரோஸ் டு ப்ரொவின்சஸ் in the politics of South India under the leadership of Hyder Ali. Okay, he and his son Tipu Sultan played a prominent role against the expansions of British Emperor in India. Both of them faced the English with undoubted courage. In 1761, he became the de facto rule of Mysore. He also proved to be the most formidable enemy of the English in India. அதாவது இந்த பேராவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஹைதர் அலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைசூர் சமஸ்தானத்தில் தென்னிந்தியா, அதாவது சவுத் இந்தியா வரலாற்றிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய எழுச்சியை பெற்றுச்சு. அதாவது நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க என்னாச்சு அப்படின்னா அவங்களோட நாடுகள் என்ன பண்ணாங்க, அதாவது அவங்க பிளேஸை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்க இல்லையா. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள்லாம் நம்ம நாட்டிலேருந்து கிளம்பிச்சு. ஓகேவா? அந்த மாதிரி எதிர்ப்பு கிளம்புறத பார்த்தோன்னா அது எப்படியாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபேஸ் பண்ணி அதை சமாளித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பயும் அவங்களோட எக்ஸ்டெண்ட் பண்ணுற அவங்களோட அந்த கொள்கை விடுறதே இல்லை. சரியா? அதே மாதிரி அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஹைதர் அலியும் அவங்களோட சன் இருக்காங்க இல்லையா, திப்பு சுல்தானும் ரொம்ப வீரத்தோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறாங்க. சரியா கண்ணா? இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திப்பு சுல்தானுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, அவங்க செயல்படுறாங்க. சரியா? அது பார்த்திங்கன்னா 1761 ஹைதர் அலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைசூர் சமஸ்தானத்துக்கு உண்மையான ராஜாவாக ஆகுறாங்க. சரியா? இது மேலே என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இன்னும் அவங்க நல்ல திறமையாக செயல்படுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார். இது எந்த இயர் நடந்தது அப்படின்னு சொன்னால் 1767 69 2 இயர்ஸ் நடந்திருக்கு. சரியா? சரி, இதனோட காசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹைதர் அலி க்ரோயிங் பவர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் த ஃப்ரெண்ட்ஸ் became a matter of concern for the இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஹைதர் அலியோட வளர்ச்சியும் அவர் ஃப்ரெஞ்சுக்காரங்கக்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது நட்பாக ஃப்ரெஞ்சுக்காரங்கக்கிட்ட இருக்கிறது என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு கோபம் அதிகமாக வருது இல்லையா. அதாவது ஏன் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஞ்சுக்காரங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆப்போசிட்டு. சரியா? சரி, அடுத்தது பாருங்கள். த மராத்தாஸ், த நிசாம் அண்ட் த இங்கிலீஷ் என்டர்ட் இன்டு த ட்ரிபிள் அலையன்ஸ் அகேனஸ்ட் ஹைதர் அலி. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஹைதர் அலிக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மராத்தாஸ் அதுக்கப்புறம் யார் அப்படின்னா ஹைதராபாத் நிஜாம் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயர்கள். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி போட்டுக்கிறாங்க. முக்கூட்டணின்னு சொல்லுவாங்களே, 3 மெம்பர்ஸும் என்ன பண்ணுறாங்க, 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அமைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை அதாவது ஹைதர் அலியை எதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. சரியா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கோர்ஸு, அதாவது இந்த சண்டையோட போக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். The Nizam with the help of British troop under the General Joseph Smith invented Mysore in 1767. Hyder Ali defeated English and captured Mangalore in March 1769. He attacked Madras and forced the English to sign a treaty 4th April 1769. At the end of the war, the Treaty of Madras was signed by Hyder Ali
and British East India Company, both the parties returned the conquered territories and promised to help each other in case of any foreign attack on them. இதில் இப்போ பார்த்தோம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜோசப் ஸ்மித் தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க படையோட என்ன பண்ணுறாங்க, ஹைதராபாத் நிஜாம் 1767 பார்த்தீங்கன்னா மைசூர் மேலே சண்டைக்கு போகிறாங்க. சரியா, எந்த பிளேஸு இது, மைசூர். சரியா, அந்த பிளேஸில் சண்டைக்கு போகிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேய படை என்ன பண்ணுறாருன்னா ஹைதர் அலி தோற்கடிச்சிடுறாரு. சரியா, தோற்கடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே இருக்க மேங்களூர் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது பிரிட்டிஷ்காரங்களுக்காக அவங்களோட பிளேஸு. சரியா, அந்த பிளேஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை பிடிச்சிக்கிறாரு. இந்த பிளேஸை, மேங்களூர் பிளேஸை என்ன பண்ணுறாரு, பிடிச்சிக்கிறார். பிடிச்ச உடனே என்னது 1769 மார்ச் மாதம் ஹைதர் அலி உடனே அதை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, உடனே மெட்ராஸ் மேலே சண்டைக்கு போகிறாரு. சரியா, மெட்ராஸ் மேலே சண்டைக்கு போகிறாரு. உடனே இதனால் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷ்காரங்களுக்கு உடனே ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா இது இம்பார்ட்டண்ட் ஃபோர்ட்டு ஃபார் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரியா, மெட்ராஸ் இம்பார்ட்டண்ட் ஃபோர்ட்டு, அதாவது துறைமுகம். அந்த இடத்துல இவங்க சண்டைக்கு வராங்க, சண்டை போட்டு பிடிச்சிட்டாங்கன்னா நம்மளோட நிறைய இது ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க உடனே ஒரு ட்ரீட்டி, உடன்படிக்கை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா நிசாமு, யார் யார் கூட்டு, நிசாமு, பிரிட்டிஷு, மராத்தாஸ், இவங்க 3 பேரும் கூட்டு. சரியா, ஆனால் ஹைதர் அலி தனியாக தான் இந்த ஃபஸ்ட்டு மைசூர் வாரில் தனியாக தான் இருக்கார். சரியா, இதுக்கு அடுத்தது என்னாச்சு அப்படின்னு சொன்னால் மெட்ராஸ் ட்ரீட்டி. உடனே உடன்படிக்கை போடுறாங்க. என்ன உடன்படிக்கை போடுறாங்க அப்படின்னா, அதாவது இந்த வாரோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதன்படி போருக்கு முன்னாடி இருந்த எல்லா பகுதிகளும் யார் யார் எதை சண்டை போட்டு பிடிச்சாங்களோ அதெல்லாம் அவங்கவுங்கக்கிட்டே திருப்பி கொடுத்துடணும். சரியா, யார்கிட்டேருந்து இவங்க வாங்கினாங்களோ அவங்கக்கிட்டேயே அதை என்ன பண்ணிடணும், திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், ஃபாரின்லேருந்து யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபாரின்லேருந்து யாராவது ஒருத்தர் சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நாம் எல்லாரும் ஒட்டுக்காக சேர்ந்து என்ன பண்ணணும், அவங்கள எதிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த ட்ரீட்டியில், உடன்படிக்கையில். சரியா, மெட்ராஸ் உடன்படிக்கையில். ஓகேவா, அதன்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் அவங்கவுங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. ஓகேவா கண்ணா. நெக்ஸ்ட்டு செகண்ட் வேர்ல்ட் ஆங்கிலோ மைசூர் வார். சரி, இட் நாட் ஃபுல்ஃபில் த டீம் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் 1769. என்ன பண்ணாங்க இவங்க பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, இவங்க அந்த உடன்படிக்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணுறதே இல்லை. யார், பிரிட்டிஷ்காரங்க. சரியா, அந்த 1769 போட்ட அந்த ட்ரீட்டியை என்ன பண்ணுறாங்க இவங்க உடன்படிக்கையை அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. சரியா, when the Hyder's territories were attacked in 1771 by Marathas. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மராத்தாஸ் ஹைதர் அலி மீது 1771 பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் உடன்படிக்கை அதாவது மெட்ராஸ் ட்ரீட்டியை மீறி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சண்டைக்கு போடுறாங்க. சரியா, சரி. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணணும், ஆக்சுவலி வேறு யாராவது சண்டைக்கு வந்தால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை போட்டாங்க இல்லையா. ஆனால் அதை என்ன யார் ஃபாலோ பண்ணலை, பிரிட்டிஷ்காரங்க ஃபாலோ பண்ண கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால், ஹைதர் அலிக்கு இப்போ மராத்தாஸ் ஹைதர் அலி மேலே சண்டை போட வரும்பொழுது என்ன பண்ணணும், பிரிட்டிஷ்காரங்க ஆக்சுவலி என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் இல்லையா. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஹெல்ப் பண்ண கிடையாது. ஓகேவா. சரி, அடுத்தது பார்க்கலாம். பிரிட்டிஷ் கேப்சர்டு மாஹே, a French settlement within Hyder
ஜூடிஷெக்ஷன். சரியா? என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹைதர் அலிக்கு ஆட்சிக்குட்பட்ட ஃப்ரெஞ்சுக்காரங்க இருக்கக்கூடிய மாஹேவை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரங்க பிடிச்சிக்கிறாங்க. இது பார்த்தோன்னா இந்த இன்சிடெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இட் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் அன் அலையன்ஸ் பை ஹைதர் வித் த நிசாம் அண்ட் மராத்தாஸ் அகெயின்ஸ்ட் த இங்கிலீஷ் இன் 1779. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது என்னாச்சு அப்படின்னா, ஹைதர் அலி, அப்புறம் ஹைதராபாத் நிசாம், மராத்தியர்கள், இந்த முக்கூட்டணி வந்து என்னாச்சு அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக உருவாக்குது. சரியா? முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹைதர் அலி மட்டும்தான் தனியாக இருப்பார் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹைதர் அலியும் ஹைதராபாத் நிஜாமும் அடுத்தது மராத்தாஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷை எதிர்க்கிறாங்க. சரியா கண்ணா? இப்போ புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்தது கோசஸ். இது வந்து அந்த சண்டையோட எப்படி சண்டை போக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இன் 1781 த பிரிட்டிஷ் ஜெனரல் சர் அயர்கூட் ஹைதர் அலி வந்து என்ன பண்ணுறாரு, டிஃபீட்டட் ஹைதர் அலி அண்ட் போர்ட்டோனோவா அப்படின்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வந்து ஹைதர் அலியை வந்து என்ன பண்ணுறாங்க, தோற்கடிச்சிடுறாங்க. சரியா? மேலும் என்ன பண்ணுறாங்க, த மைசூர் ஃபோர்ஸ் சஃபஸ்டட் அனதர் டிஃபீட் அட் சோளிங்கர். அதாவது சோளிங்கர் அப்படின்ற பகுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைசூர் படைகள் வந்து தோற்று போயிடுறாங்க. சரியா? சோளிங்கர் பகுதியிலையும் தோற்று போயிடுறாங்க. அதே மாதிரி போர்ட்டனோவா அப்படின்ற பகுதியிலேயும் மைசூர் படைகள். மைசூர் அப்படின்னா ஹைதர் அலி. சரியா? அது ஞாபகம் வச்சுக்கணும் நாம். மைசூர் அப்படின்னா ஹைதர் அலி. ஓகேவா? அந்த இதுக்கு இடையில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஹைதர் அலி வந்து என்ன டைடு ஆஃப் கேன்சர் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த வார். அதுக்கு இடையில் இந்த சண்டைக்கு இடையில் என்ன ஆகுறாரு அப்படின்னா ஹைதர் அலி வந்து கேன்சர் காரணமாக என்ன பண்ணுறாருன்னா இறந்துடுறாரு. சரியா? ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹைதர் அலி in 1782 his son திப்பு சுல்தான் continued the war against the British. இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்பா இறந்த உடனே அவங்க சன் வந்து யார், திப்பு சுல்தான் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நேம் வந்து ரொம்ப ஃபெமிலியர் நேம். சரியா? மைசூர் திப்பு சுல்தான் கோட்டை இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவர் தான். சரியா கண்ணா? சரி, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாரை வந்து கண்டினியூ பண்ணுறார் பிரிட்டிஷ்காருக்கு ஆப்போசிட்டாக. சரியா? சரி, அடுத்தது பார்த்தீங்க திப்பு கேப்சர்ட் த பீரகாடீர், அடுத்தது மேத்யூஸ். சரியா? த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் அலாங் வித் ஹிஸ் சோல்ஜர்ஸ். இன் 1783 இட் வாஸ் த சீரியஸ் லாஸ் டு திப்பு. இதுதான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது அதாவது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ்காரங்களோட 2 பிளேஸை பிடிக்கிறாரு. என்னென்ன பிளேஸு, பிரிகேரியரும் மேத்யூஸ். இது 2மே வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சோல்ஜர்ஸையும் சேர்த்து பிடிச்சிக்கிறாரு. சரியா? இது வந்து என்னாச்சு அப்படின்னா பின்னாடி வந்து திப்பு சுல்தானுக்கு பெரிய பிரச்சனையாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா கண்ணா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர். சரியா? இது 2மே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மேப்லேயே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மைசூர் வாரம், செகண்ட் மைசூர் வாரம் இதே தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரங்க, அப்புறம் நிசாம், அப்புறம் மராத்தாஸ் இவங்கெல்லாம் ஒட்டுக்காக இருப்பாங்க. செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்க்கு எதிராக நிசாம், அடுத்தது மராத்தாஸு, அடுத்தது மைசூர், இவங்கெல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்துருப்பாங்க. சரியா? அந்த செகண்ட் இதில் வந்து மைசூர் வாரில் அதாவது பிரிட்டிஷ்காரங்க மட்டும் தனியாக இருப்பாங்க. சரியா கண்ணா? சரி, அடுத்தது பார்க்கலாம் ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. சரியா? மேங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. எந்த இயர் அப்படின்னா 1784. சரியா?
On 7th March 1784, the Treaty of Mangalore was signed between two parties. Both agreed to return the conquered territories and also the prisoners of war. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த உடன்படிக்கையின்படி யார் யாருக்கு இடையில டூ பார்ட்டிஸ், யார் யார், பிரிட்டிஷ்காரங்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை கையெழுத்தாகுது. சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் எந்தெந்த பகுதிகளெல்லாம் பிடிச்சாங்களோ அந்த பகுதிகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி கொடுத்துட்றாங்க. சரியா? திருப்பி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி சண்டை போடும்பொழுது என்ன பண்ணாங்க, அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாம் பிடிச்சாங்க இல்லையா, அவங்களையும் சேர்த்து என்ன பண்ணாங்க, திருப்பி கொடுத்துட்டாங்க. சரியா? சரி. தோஸ் வாரன் ஹேஸ்டிங் சேவ்டு த நியூலி எஸ்டாப்ளிஷ்டு பிரிட்டிஷ் dominant from the wrath of powerful enemies like Marathas and Hyder Ali. When the British lost their colonies in America and elsewhere, Warren Hastings lost nothing in India. Instead, he consolidated the British power in India. இதன் மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், வாரன் ஹேஸ்டிங் வந்து புதுசாக உருவாக்கப்பட்ட பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை இன்னும் அதிகமான வலிமை மிக்க எதிரிகளாக இருந்த மராத்தாஸையும் ஹைதர் அலியிலையும் இருந்து பாதுகாத்துக்கிட்டார். அவங்க பிளேஸில் என்ன பண்ணார், அவர் சேவ் பண்ணிக்கிட்டார், ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டார். சரியா? அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில் தன்னுடைய இடத்த என்னாச்சு அப்படின்னா, பிரிட்டன் இழந்த போதும், அதாவது பிரிட்டனில் அதாவது இழந்துட்டாங்க. சரியா? இழந்ததுக்கப்புறம் வாரன் ஹேஸ்டிங் ஆனால் அமெரிக்காவில் இழந்தாலும் இந்தியாவில் என்ன பண்ணலை, எந்த பிளேஸுமே அவங்க விட்டு கொடுக்கல, இழக்கலை. சரியா? சரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 3rd ஆங்கிலோ மைசூர் வார். இது 2 இயர்ஸ் நடந்திருக்கு, 1790லேருந்து 92 வரைக்கும். சரியா? இதனோட காசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். திப்பு வாஸ் ட்ரீட்டிங் டு சீக் அலையன்ஸ் ஆஃப் ஃபாரின் பவர் அகெயின்ஸ்ட் த இங்கிலீஷ் அண்ட் ஃபார் தட் இது பார்க்கலாம். இந்த மேப்பை மிஸ் சொல்கிறேன். Suppose he had sent his ambassador to France and Turkey. இது என்ன இப்போ அப்படின்னா, மேங்களூரில் நம்ம ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணோம் இல்லையா, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக வெளிநாட்டோட கூட்டணி அமைச்சுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் என்னாச்சு அப்படின்னா, திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு, ஃப்ரான்ஸு, துருக்கி இந்த நாடுகளுக்கெல்லாம் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனக்கு அவங்களோட அம்பாசிடர்ஸ் அப்படின்னா தூதுவர்கள். சரியா? அந்த அம்பாசிடர்ஸ் அமுச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. சரியா? நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. சரியா? சரி. திப்பு அட்டாக் த திருவாங்கூர் இன் 1789 ஹூஸ் ரூல் வாஸ் அண்ட் ஆலி ஆஃப் பிரிட்டிஷ். அதாவது திருவாங்கூர் சமஸ்தானம் காமிச்சேன் இல்லையா, இதுதான் திருவாங்கூர் சமஸ்தானம். ஓகேவா? அதாவது பிரிட்டிஷ் கூட்டணியில் இருக்கிறதான் இந்த திருவாங்கூர் சமஸ்தானம் இருந்தது. சரியா? இதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1789 திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தாக்க ஆரம்பிச்சிட்றாரு. ஓகேவா? தாக்கின உடனே என்னாச்சு அப்படின்னு சொன்னால், திப்பு சுல்தானுக்கு ஆப்போசிட்டாக என்னாச்சு அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷ்காரங்க, அதுக்கப்புறம் ஹைதராபாத் நிசாம் மற்றும் மராத்தியர்கள் திரும்பி இவங்க 3 பேர் ஒரு கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. யாருக்கு அதில், திப்புக்கு ஆப்போசிட்டாக. சரியா? ஓகேவா? இப்போ புரியுதா கண்ணா இந்த பாயிண்ட்டு? சரி. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த இங்கிலீஷ், த நிசாம் and to Tipu alliance against Mysore. ஓகேவா? கோர்ஸ் Tipu fought along with the continued for 2 years. It was fought in the 3 praised to attack of the English under the general Matthew failed. Therefore, in December 1790, Cornwallis himself took the command of the army. Cornwallis captured all the hills fort with the obstructed his advance to
Srirangapattinam and reached near its outer wall. Tipu felt disturbed and opened neglection in with the English. Cornwallis agreed and the Treaty of Srirangapattinam was concluded in 1792. இதில் வந்து இங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அதாவது 2 years இது வந்து இந்த திப்பு சுல்தான் வந்து என்ன பண்ண சண்டை போடுறாரு சரியா, அதாவது போராடுறாரு சரியா. ஏன்னா அவர் மட்டும்தான், மற்றவங்க எல்லாருமே யார் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க இல்லையா. யார் யார், ஹைதராபாத் நிசாமும் மராத்தாஸும் பிரிட்டிஷ்காரங்களும் சரியா. இவங்க 3 பேரும் ஒன்று கூட்டு சேர்ந்துக்கிட்டு திப்பு சுல்தானை மட்டும் எதிர்க்கிறாங்க சரியா. இப்போ பார்த்தா அப்படின்னா இந்த சண்டை பார்த்திங்கன்னா 3 கட்டமாக நடக்குது. 3 கட்டமாக நடக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால் அதாவது ஜெனரல் வந்து யார், கார்ன்வால்ஸ், மேடோஸ், ஃபஸ்ட்டு வந்து மேடோஸ் தலைமையில் நடத்துகிறாங்க. இது வந்து என்னாச்சுன்னா அந்த அந்த சண்டை வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு சரியா. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1798 பார்த்தோன்னா கார்ன்வாலிஸ் வந்து அவரே வந்து படையை வழிநடத்தி போகிறாரு. ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் தாக்குறது தடையாக இருந்த அனைத்து மலைக்கோட்டைகளையும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கைப்பற்றுறாரு. எப்படி, அதாவது அந்த காலத்தில் எப்படி அப்படின்னா ஒரு ராஜாவோட கோட்டை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறைய கோட்டைகள் அதாவது இருக்கும் சரியா. ஹில் ஃபோர்ட்டு அதாவது கோட்டைகள் வந்து நிறையா இருக்கும். அந்த கோட்டையெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம ஒரு அரண்மனையை இல்லைன்னா ஒரு அதாவது ராஜா இருக்கிற பிளேஸ்க்குள்ளே நம்ம போக முடியும் சரியா. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாருமே இந்த கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு அங்கே போய் சேரணும்னா நிறைய அப்டாக்ஸ் இருக்குது, தடைகள் இருக்குது. அந்த தடையாக இருக்க மலைக்கோட்டைகள் எல்லாத்தையுமே இவங்க பிடிச்சிக்கிறாங்க சரியா. அதனால் இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நம்பிக்கை உங்களுக்கு திப்பு சுல்தானுக்கு இழக்கிறாரு சரியா. இல்லை இந்த அவனே நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரேங்க அப்படின்னு திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு சரியா. உடனே இதை என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்க இவங்களுக்கு சாதகமாக நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1792 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து ட்ரீட்டிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்கிறாங்க சரியா. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் என்ன, ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஓகேவா. இது எப்போ நடந்தது, இப்போ இது வந்து எப்போ நடக்குது அப்படின்னா 1792 ஓகேவா. சரி, இதில் பார்க்கலாம். இதில் வந்து என்ன நடக்குது, திப்பு சரண்டர்ட் half of his kingdom to the alliance. ஐயோப்பா, இது என்னாச்சு, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆட்சியில் இருக்கிற பாதி பகுதிகளை வந்து யார்கிட்ட கொடுத்துட்றாரு, பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொடுத்துட்றாரு சரியா. அதே மாதிரி திப்பு அக்ரீடு டு பே 3.6 crores of rupees to the English as war indemnity and surrendered 2 of his sons and hostage to the English. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த போர் நடந்ததுக்கு இழப்பீடாக என்ன பண்ணுறாருன்னா 3.6 crores நான் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா அவரோட 2 சன்னையுமே என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ்காரங்கக்கிட்ட பிணை கைதிகளாக கொடுத்துட்றாங்க சரியா. அதாவது திப்பு சுல்தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, 2 பிள்ளைங்களும் நீங்கள் வந்து எங்ககிட்ட ஒப்படைக்கணும். ஏன் அப்படின்னா இவரும் அவங்க பிள்ளைங்களும் சேர்ந்து திரும்பியும் வந்து என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. The English acquired Malabar, Guruj, Dindigul and பரமஹால் சரியா. கோயம்புத்தூர் அண்ட் சேலம் இந்த பிளேஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதன் மூலம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு மலபார் கிடைக்குது, குடகுமலை கிடைக்குது, அடுத்தது திண்டுக்கல் கிடைக்குது சரியா. அடுத்தது பரமஹால் அப்படின்றது கோயம்புத்தூர் சேலம் ஆகிய பகுதிகள் சரியா. இதெல்லாம் வந்து யாருக்கு கிடைக்குது, பிரிட்டிஷ்காரங்களுக்கு கிடைக்கிது சரியா கண்ணா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், த 4th ஆங்கிலோ மைசூர் வார். அது வந்து 1799 நடக்குது சரியா. திப்பு சுல்தான்
did not forget the humiliating treaty of Srirangapattinam imposed upon him by Cornwallis in 1790. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திப்பு சுல்தான் வந்து அந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் செஞ்ச ட்ரீட்டியை வந்து மறக்கவே கிடையாது. அவரை வந்து அவமானப்படுத்திட்டாங்க இல்லையா, காரன்வால் அவமானப்படுத்தினதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, மறக்கவே இல்லை. அதை வச்சுக்கிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, திரும்பி சண்டைக்கு போகிறாரு. த திப்பு sought alliance with the foreign powers against the English and sent ambassador to அரேபியா, துருக்கி, ஆப்கானிஸ்தான் அண்ட் பிரான்ஸ். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களோட தூதுவர்களை வந்து எங்கெங்கே அனுப்புகிறாரு, அரேபியாவுக்கு, துருக்கிக்கு, அடுத்து ஆப்கானிஸ்தான் அண்ட் பிரெஞ்சு நாடுகளுக்கு அனுப்புகிறாரு. சரியா, இந்த சமயத்தில் பார்த்தா அப்படின்னு சொன்னால் திப்பு வாஸ் த கரஸ்பாண்டன்ஸ் வித் நெப்போலியன் ஹூ இன்வென்டட் ஈஜிப்ட் அட் தட் டைம். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஜிப்தை மீது படையெடுத்து வந்த நெப்போலியனும் வந்து என்ன பண்ணுறாரு, திப்பு சுல்தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, த ஃப்ரெஞ்ச் ஆஃபீஸர்ஸ் கேம் டு ஸ்ரீரங்கப்பட்டினம் வேர் தே ஃபவுண்டட் இன் ஜாகோபின் கிளப் அண்ட் பிளான்ட் த ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி. சரியா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வராங்க. வரது தெரிஞ்ச உடனே அவங்க என்ன அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாகோபின் அப்படின்ற கழகத்தை வந்து அங்கே வந்து யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு கமிட்டி வந்து அங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா அப்படின்னு சொன்னால் சுதந்திரமாக ஒரு மரம் ஒன்றும் நடுறாங்க. சரியா, இந்த மாதிரியெல்லாம் பண்ண உடனே இவங்களுக்கு என்ன ஆகுது, பிரிட்டிஷ்காரங்களுக்கு கோபம் வருது இல்லையா. சரி, 4th மைசூர் வார். சரி, இதுதான் பாருங்கள், இருங்கண்ணா இது ஃபுல்லாக முடிச்சுடலாம். ஓகேவா. சரி, 1799. ஓகேவா. The war was shut and deceive as planned. The Bombay army under the general Surat invaded Mysore from the west. The Madras army, which the lead of the governor general brother Arthur Wellesley, forced Tipu to retreat to his capture Srirangapattinam on 4th May 1799. Srirangapattinam was captured. Tipu fought bravely and was killed finally. கடைசி அவர் இறந்துடுறாரு. Those entered the fourth Mysore war and the whole Mysore lay prostrate before the British. இது என்ன ஆகுது அப்படின்னா 1799 பார்த்தீங்கன்னா வெல்லௌசி வந்து திப்பு மீது சண்டை போடுறாரு. இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப கடுமையான சண்டையாக இருந்தது. மைசூர் மேலே வந்து பார்த்தோன்னா மேற்கே வந்து பாம்பேயில் வந்து இராணுவ தளபதி டூபிட்ஸ் தலைமையில் படையெடுத்தாங்க. அதே சமயம் பார்த்தோன்னா மெட்ராஸ்லேருந்து அதாவது ஜெனரலோட சகோதரர் ஆதர்ஸ் வெல்லௌசி தலைமையில் திப்பு சுல்தானை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு பக்கம், அதாவது 4 பக்கம் இருந்து என்ன பண்ணுறாங்க, திப்பு சுல்தானை தாக்குறாங்க. சரியா கண்ணா. சரி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தலைநகரம் வந்து திப்பு வந்து தன்னுடைய ஒரு அப்படியே அதாவது பின்னாடியே போகிறாங்க. ஏன்னா 4 பக்கம் சண்டை போடும்போது இவர் என்ன பண்ணுறாரு, அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் வந்து அப்படியே பேக் வாங்கி ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு போகிறாரு. அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 1799 மே மாதம் மே 4th அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்காரங்க பிடிச்சிக்கிறாங்க. சரியா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தான் வந்து போரில் ரொம்ப சண்டை போட்டு என்ன பண்ணுறாருன்னா கடைசியாக அவர் இறந்துடுறாரு. சரியா, அவர் இறந்ததோடு என்னாச்சு அப்படின்னா இந்த 4th மைசூர் வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருது. சரியா, சரி, இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மைசூர் ஆஃப்டர் த வார், அதாவது மைசூர் வந்து சண்டைக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் த பிரிட்டிஷ் ஆக்குபைஸ் அதாவது இது ஃபுல்லாக மைசூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். அதாவது கனரா,
வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம் ஆகிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு போகுது. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண அதாவது தேர்டு கிருஷ்ணராஜ உடையார் ஆஃப் த ஃபார்மர் ஹிந்து ராயல் ஃபேமிலி வாஸ் brought டு த த்ரோன். அது வந்து என்னாச்சு அப்படின்னா அதாவது உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்த தேர்டு கிருஷ்ணராஜ உடையார் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பியும் மைசூரில் வந்து அரண்மனை அவர் வந்து ராஜாவாக பதவி ஏற்கிறாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தானோட குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே வேலூரில் இருக்க ஜெயிலுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமைச்சிடுறாங்க. திப்பு ஃபேமிலி வாஸ் சென்ட் டு த ஃபோர்ட் ஆஃப் வேலூர். எல்லாருமே எங்கே போயிடுறாங்க அப்படின்னா வேலூரில் இருக்க இதுக்கு போயிடுறாங்க, கோட்டைக்கு போயிடுறாங்க. வேலூர் கோட்டை அப்படின்னா இப்போ வந்து ஃபாரனாவும் வந்து அது வந்து ஜெயில். சரியா கண்ணா? சரி, அடுத்தது பார்க்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப நிறையா பார்த்தோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் மிஸ் வந்து ஆங்கிலோ மராத்தா வார் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவாடா? தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?